அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் ஷாப் ரிசல்ட் பற்றி தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி இப்போ 2 மாவட்டத்துக்கு ரிசல்ட் வந்துச்சு. இப்போ புதுசாக வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா ராணிப்பேட்டை மாவட்டத்திற்கும் ரிசல்ட் விட்டுருக்காங்க. ஸோ ரிசல்ட் எப்படி பார்க்குறது அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் உங்களுடைய கூகுள் சர்ச் பாக்ஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா டிஆர்பி ராணிப்பேட்டை அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி சர்ச் பண்ணிங்க அப்படின்னாக்கா சர்ச் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னாக்கா ஃபஸ்ட்டு லிங்க் வரும். இதில் பார்த்தீங்க அப்படின்னாக்கா ராணிப்பேட்டை டிஆர்பி வெப்சைட் அந்த லிங்க் வரும். இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னாக்கா அந்த டிஆர்பி வெப்சைட்டுடைய பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இந்த மாதிரி தான் பேஜ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ நீங்கள் ரிசல்ட் பேஜ் பார்க்கணும் அப்படின்னாக்கா இந்த இடத்துல ஹோம்னு இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹோம்னு சொல்லிவிட்டு இந்த ஹோம் பட்டனை கிளிக் பண்ணணும். ஸோ இப்போ ஹோமை கிளிக் பண்ணாக்க உங்களுக்கு பேஜ் லோட் ஆகிட்டு இந்த மாதிரி வரும். அந்த பேஜ் லோட் ஆகிட்டு இந்த மாதிரி வரும். ஸோ இந்த இடத்துல செலக்ட் பண்ணிங்க அப்படின்னாக்கா அதனுடைய ப்ரொவிஷன் செலெக்ஷன் லிஸ்ட் வந்து வெளியாகும். ஸோ லிஸ்ட்டு பார்க்கலாம், அந்த லிஸ்ட்டு படி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ வந்து ராணிப்பேட்டை மாவட்டம் அப்படின்றது 3ஆவதாக வெளியாக இருக்கக்கூடிய மாவட்டம். ஃபஸ்ட்டு திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக்டான ரிசல்ட் வெளியிட்டாங்க. அதனைத் தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா திண்டுக்கல்லுக்கு விட்டாங்க. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னாக்கா இப்போ ராணிப்பேட்டை மாவட்டத்துக்கான ரிசல்ட் விட்டுருக்காங்க. இந்த ரிசல்ட்டை பொறுத்தவரை பார்த்திங்க அப்படின்னாக்கா அதாவது இந்த வித்திகல்டு எலிஜிபிள் இல்லை இந்த மாதிரியெல்லாம் எதுவும் இல்லாமல் ப்ரொஃபஷனலி செலக்டான நபர்கள் மட்டும்தான் இருக்காங்க. ஸோ இதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் திண்டுக்கலுக்கு வெளியிடும்போது சில பேர் செலக்ட் ஆகாத நபர்களும் இருந்தாங்க என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். ஸோ உடனடியாக இந்த ராணிப்பேட்டை மாவட்டத்தை நண்பர்கள் யாராவது பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னாக்கா பாருங்கள். அதே மாதிரி மேலும் வந்து அடுத்தடுத்த ரிசல்ட்ஸ் வந்து வெளியாக போகுது. இந்த ரிசல்ட் சம்மந்தப்பட்ட அப்டேட்ஸ் உடனடியாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தடுத்த டிஸ்ட்ரிக்ட் வெளியாக போது நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம். ராணிப்பேட்டை மற்றும் திருவண்ணாமலை மாவட்டத்துக்கான ரிசல்ட் வந்து கூடிய விரைவில் வெளியிட போகிறாங்கன்ற மாதிரி. ஸோ சொல்லிவிட்டு அது உடனே பார்த்தா இப்போ உடனடியாக ரிசல்ட் வந்துருச்சு. அடுத்தடுத்து ரிசல்ட் வந்து வந்துட்டு தான் இருக்க போகுது. அதே மாதிரி இந்த மந்த் எண்டுக்குள்ளே பெரும்பாலான மாவட்டத்துக்கான ரிசல்ட் கம்ப்ளீட் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியான தகவலும் இருக்குது என்பது குறிப்பிடத்தக்க விஷயம். மேலும் புதிய அப்டேட் மற்றும் புதிய தகவல்களுடன் அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திக்கிறேன். நன்றி.